மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you? Right, we have learned something on be verb, be as an auxiliary and be as an ordinary verb, right? The previous classes we have discussed a lot of things on this topic. Today also we are going to continue this topic, right? The previous classes we have discussed on be verb as an ordinary verb and as an auxiliary verb for continuous tense. Today we are going to start with the passive voice. The be verb functions as an auxiliary for the passive voice, right? Shall we move? Some examples here for passive voice. I am helped by my father. He was given a gift. It will be caught by a cat. I have been rewarded. We had been taught English. These are some examples for passive voice. Right? Here, the first sentence, am, is an auxiliary verb. Am is an auxiliary. Here, second, was, will be, have been, had been. அவ்வளோ நாங்கள் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்த நாங்கள் பி எப்படி ஆக்சிலியரியாக ஹெல்பிங் வேர்பாக எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்லி இங்கே நாங்கள் பேசிவ் வாய்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ பேசிவ் வாய்ஸ்லையும் இந்த பி தான் அங்கே ஹெல்பிங் வேர்ப். ஏன் பி ஹெல்பிங் வேர்பாக ஃபங்க்ஷன் பண்ண வேணும் என்று பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வேறுங்கோ ஹெல்ப், given, caught, rewarded, taught. இந்த வேர்ப் பேட்டர்னை பாருங்க ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் இருக்கு. அதாவது நாங்கள் கண்டினியூவஸ் பேட்டர்னில் பார்த்த நாங்கள் வேர்ப் அங்கே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பேட்டர்ன் ஐஎன்ஜி ஃபார்ம் வேர்ப் தான் அங்கே பாவிக்கிறாங்க. அப்போ அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் எல்லா டென்ஸ்லையும் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் எங்களுக்கு காலத்தை வேறுபடுத்தி அறிய முடியாது. அப்போ நாங்கள் சொல்கிறதோ எழுதுகிறதோ விஷயம் அங்கே சரியாக கன்வே பண்ணுறது சரியாக நாங்கள் சொல்கிற மெசேஜ் அங்கே போய் சேராது. ஸோ நாங்கள் அதுக்கு ஒரு ஹெல்பிங் வேர்ப் அதாவது ஆக்ஷன் இல்லாமல் காலத்தை சுட்டி காட்டுறதுக்காக நாங்கள் அங்கே ஹெல்பிங் வேர்ப் ஆகிச்சு நாங்கள் அங்கே கண்டினியூஸ் இல்லை. இங்கேயும் அதே வேலையை தான் செய்யுது. அப்படி என்று சொன்னால் இங்கே பாருங்கோ ஹெல்ப், ஆம் ஹெல்ப். ஸோ நாங்கள் ஈஸியாக முடிவெடுக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாஸ் கிவன், வாஸ் இவங்களுக்கு தெரியும் நாங்கள் ஈஸியாக முடிவுக்கு வரலாம். இது சிம்பிள் பாஸ்ட். வில் பி, ஸோ சிம்பிள் ஃபியூச்சர். have been, present perfect. had been, அப்போ இங்கே நாங்கள் தெளிவாக முடிவுக்கு வரலாம். எப்படி வரலாம்? இது past perfect. had been, present perfect. have been, will be, simple future. was, simple past. am, simple present. அப்போ நாங்கள் ஏன் இந்த பிஏ ஏன் இங்கே ஹெல்பிங் வேர்பாக பாவிக்கிறோம் என்றது இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கு. ஏன்னா இங்கே பார்த்தா நான் சர்க்கிள் பண்ணினேன், வைட்டால சர்க்கிள் பண்ணி இருக்கிற ஆக்ஷன் வேர்ப்ஸ் எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கு. நாங்கள் கண்டினியூஸில் பார்த்த நாங்கள்
ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்டி ஃபார்ம் வேர்ப் இருந்தது. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கு. ஸோ உங்களால் டென்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இங்கே இந்த ஹெல்பிங் வேர்பாக பி வேர்ப் இங்கே வந்ததால் நாங்கள் இப்போ காலத்தை தெளிவாக சொல்லி போட்டோம். ரைட். அப்போ இதுதான் இதனுடைய நோக்கம். ரைட். அப்போ இங்கே பார்த்தா பி எப்படி ஆக்சிலரி வேர்பாக தொழிற்பட போகுது என்றது நாங்கள் முதலும் பார்த்தினாங்க. இந்த பி வேர்பினுடைய தொடக்கத்தில் பார்த்தினாங்க. இது இப்போ உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக திரும்ப பார்க்க வேண்டியிருக்கு. என்று சொன்னால் நாங்கள் இந்த கண்டினியூவஸ் டென்ஸ் ஓரளவு எழுதி போடுறோம் நாங்கள். ஆனால் இந்த பேசிவ் வாய்ஸ் வேறைக்குள்ள நிறைய குழப்பம் வராது. பேசிவ் வாய்ஸில் நாங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் விட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள். அப்போ இதை நான் திரும்பவும் சொல்ல வேண்டி இருக்கு. ரைட். அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 3 சிம்பிள் டென்ஸுக்கும் போட்டிருக்கு. இங்கே ப்ரெசன்ட் இருக்கு. ஐ, அதாவது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு பார்த்தால் ஐ வாஸ், he, she, it was. I, he, she, it was. We were. You were. They were. அப்ப we, you, they were. I, he, she, it வந்தா எப்பவுமே சிங்குலர். ஸோ நாங்கள் வாஸ் பாவிப்போம். அப்போ பியினுடைய பாஸ்ட் ஃபார்ம்ஸ் என்னன்னு சொன்னால் வாஸ். வாஸ் எல்லாமே சிங்குலர். சிங்குலருக்கு சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்குமா இருந்தால் வாஸ். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் நாங்கள் வேர்வை பாவிப்போம். ரைட். அப்போ சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தா வாஸ், சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தா வர். ஓகே தானே? ரைட். இப்போ நாங்கள் ப்ரெசன்ட்டுக்கு வருவோம். ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இது நாங்கள் ஆர்டினரி வேர்பாகவும் பாவிச்சனாங்க. பிஎஸ்என் ஆர்டினரி வேர்ப்னு சொல்லி பாவிச்சனாங்க. ஆக்ஷன் இல்லாத வேர்ப்ஸாக. இதே தான், இதே டேபிள் தான். ஹெடிங் மட்டும் மாறி வந்தது. என்ன பிஎஸ்என் ஆர்டினரி வேர்ப்னு வந்தது, இங்கே ஆக்சிலரி வேர்ப்னு வருது. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் ஐ ஆம். அப்போ இவர் கொஞ்சம் வித்தியாசம். ஐக்கு ஆம். இது நீங்கள் கிரேட் 5ல் 6ல் எல்லாம் படித்து வந்த விஷயம், புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனால் திரும்ப இருக்கா ஞாபகம் விட்டுறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்களா வி ஆ, யூ ஆ, தே ஆ. அப்போ இதிலிருந்து என்ன விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கு? ரைட். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் அங்கே ஹெல்பிங் வேர்பாக வர பி எப்பவும் ஆ வர வேணும். அங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் பாஸ்ட் டென்ஸ் ஆயிருந்தால் வே வரும், ப்ரெசன்ட் டென்ஸ் ஆயிருந்தால் ஆ வரும். பாஸ்ட் டென்ஸில் வாஸ் பாவித்த நாங்கள் ஐக்கு, இங்கே மட்டும் ஆம் பாவிக்கிறோம். இந்த ஹீ சீட் வரைக்குள்ள ஹீ சீட்டுக்கு நாங்கள் இஸ் பாவிப்போம். ஹீ சீட்டுக்கு இஸ். இது உங்களுக்கு தெரியும். ஃபியூச்சருக்கு வந்தால் நாங்கள் ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் ஃபியூச்சர் டென்ஸில் உங்களுக்கு தெரியும் என்ன, ஷால் பி, வில் பி. இதுக்கு ஷால் பி பாவிச்சா நல்லா. ஐக்கும் விக்கும் ஷால் பி பாவிக்கிறது நல்லா சொன்ன நான் முதல். வில் பி பாவிச்சாலும் பிழை இல்லை.
அங்காலே எல்லாத்துக்குமே யூ, ஹி, ஷி, இட், தே. மூன்றுக்குமே நாங்கள் will be பாவி. will be பாவி. ரைட்? அப்ப இது உங்களுக்கு கிளியர். அப்ப இந்த இடத்துல நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம், பியோட ஒரு ஹெல்பிங் வேர்ப் வருமாக இருந்தால், என்ன ஹெல்பிங் வேர்ப் வருமாக இருந்தால், அப்ப பியோட ஹெல்பிங் வேர்ப் வருமா இருந்தால் அங்க வேர்ப் ஒரு நாளும் பேஸ் ஃபார்ம் வேர்ப் வராது. பியோட ஹெல்பிங் வேர்ப் இருந்தால், என்ன பியோட ஹெல்பிங் வேர்ப் இருக்குமாக இருந்தால், சாரி பி ஹெல்பிங் வேர்பாக வந்திருக்குமாக இருந்தால் அங்க வேர்ப் ஒன்று ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக வந்திருக்கலாம், ஐஎன்ஜி ஃபார்ம் வேர்ப். அந்த பி வேர்பை அடுத்து வரைக்க ஆக்ஷன் வேர்ப் வந்தால் அந்த ஆக்ஷன் வேர்ப் ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கலாம் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகத்தான் இருக்கலாம். அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருந்தால் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருந்தால் பேசிவ் வாய்ஸ். ஆனால் நாங்கள் உங்களோட கோப்பியல் கரெக்ட் பண்ணிக்க, பேப்பர்ஸ் மார்க் பண்ணிக்க பார்த்தா நிறைய பேர் இந்த பிஐயும் ஸ்டெம் பேஸ் ஃபார்ம் வேர்பையும் சேர்த்து பாவிக்கிறத காணக்கூடியதா இருக்கு. அது ஒரு பிழையான முறை, பிழை. அப்ப பி வேர்போட ஒரு நாளுமே பேஸ் ஃபார்ம் வேர்ப் வராது. அதை தெளிவாக ஞாபகத்தில் வச்சிருக்கோம். ரெண்டு விஷயத்துல தான் அது வரலாம். ஒன்று பி வேர்பை அடுத்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்ஜி ஃபார்ம் வரலாம் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரலாம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வாரதா இருந்தால் அது கண்டினியூஸ் டென்ஸ் ஆகும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வாரதா இருந்தால் அது பேசிவ் வாய்ஸ் ஆகும் தான் இருக்கு. வேற எந்த இடத்துலையும் பி வேர்பை அடுத்து ஒரு வேர்ப் வடிவம் வராது. ஸ்டெம் வேர்போ பாஸ்ட் ஃபார்மோ வராது. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல அங்கே வரும். ரைட்? அப்போ இதில் கிளியராக இருக்கணும், மாறி எழுதக்கூடாது. ஏன்னா கன பேர் அப்படி மாறி எழுதுற நீங்க. ரைட்? அப்போ இதுதான். அப்போ பி ஆக்சிலரி வேர்பாக அப்போ சப்ஜெக்ட் என்ன வந்தால் அப்போ இந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பாவிக்க வேணும். அப்போ இங்கே பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரையில் சப்ஜெக்ட் என்று வாரத ரைட், வெரி குட். ஆக்டிவ் வாய்ஸில் வந்த ஒப்ஜெக்ட் தான், ஆக்டிவ் வாய்ஸில் வந்த ஒப்ஜெக்ட் தான் பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக வரும். அப்போ நாங்கள் அந்த டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பி வேர்பை போட்டுக்கொள்ள வேணும், பிள்ளை இல்லாமல் போட்டுக்கொள்ளணும். போட்டால் தான் எங்களுக்கு மார்க்ஸ் வரும். ரைட்? அப்ப திரும்ப ஞாபகப்படுத்துவதற்காக சொல்றேன், பி ஆர்டினரி வேர்பாக வரைக்குள்ள அங்க வேற எந்த விதமான ஆக்ஷன் வேர்ப்ஸும் வராது. பி தான் மெயின் வேர்பாக அங்க ஃபங்க்ஷன் பண்ண போகுது. ரைட்? இப்போ நான் சொன்ன விஷயத்தை ரிவைஸ் பண்றேன். பி தான் மெயின் வேர்ப். அப்ப இது ஆக்ஷனை குறித்து வராது, வந்து ஸ்டேட்மெண்டாகத்தான் எப்பவும் இருக்கு. கூற்று வாக்கியம், செயற்பாடு அங்க சம்பந்தப்படாது. ஐ ஆம் அ டீச்சர், ஒரு ஸ்டேட்மெண்ட். ஐ ஆம் அ சிங்கர், ஸ்டேட்மெண்ட். ஐ ஆம் அ டான்சர். ஹீ இஸ் அ பிளேயர், ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட். அப்படி என்னவும் வரலாம். அப்ப அங்க ஹீ இஸ் அ பிளேயர், அவர் ஒரு விளையாட்டுக்கு வீரன், அவ்வளவுங்க. அப்ப இங்க இந்த ஆர்டினரி வேர்பாக பி ஃபங்க்ஷன் பண்ணக்குள்ள தெளிவா இருக்க வேணும். அங்க ஆக்ஷன் இல்லை, ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பி ஆர்டினரி வேர்பாக ஃபங்க்ஷன் பண்ணக்குள்ள ஆக்ஷன் இல்லை, ஆனால் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். சிங்குலர் புளூரல் சம்பந்தப்படும்,
tense முக்கியமாக இருக்கு. am present, shall be future, were past, are present, was past, are present. இந்த எக்ஸாம்பிள்ஸ் படி இங்கால வருவோம். auxiliary verb ஆக பார்க்க போறோம். be auxiliary verb ஆக பார்க்க போறோம். I am writing. We were eating. You are helped. You will be studying. He, she, it was singing. He was taught. They will be advised. அப்ப இங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன விஷயத்துக்கு வா. இப்ப இங்க பி மட்டும்தான் வந்திருக்கு, ஆக்ஷன் வேர்ப் எதுவும் இங்க சம்பந்தப்படவில்லை. இஞ்சால பாருங்கோ, ஆக்ஷன் வேர்ப் ரெண்டு விதமாக வந்திருக்கு. ஒன்று present participle, present participle. இங்க past participle. அப்ப நான் ஒயிட்டால சர்க்கிள் பண்ணி இருக்கிறது எல்லாமே present participle verb. ஏன்னா வேர்பினுடைய present participle pattern. லைட் கிரீனால சர்க்கிள் பண்ணி இருக்கிறது past participle. அப்ப நாங்கள் ஈஸியாக விளங்கிக் கொள்ளலாம். என்ன விளங்கிக் கொள்ளலாம்? இது present continuous, இது past continuous, இது present passive form, இது present and passive form, இது future continuous, இது past continuous, was taught. So இங்க past passive form இல்ல past. இங்க will be advised. So இது futureல passive voice, future passive. passive voice உரிய future patternல இங்க வந்திருக்கு. ரைட். அப்ப இனிமேல் நீங்கள் இந்த be verb ஓட stem verb பாவிப்பீங்களா இல்லையா நம்புறேன். ரைட். இப்ப stem verb ஓட ரெண்டு விதமாகத்தான் verb பின்னால சேர்ந்து வரும். இந்த இது உங்களுக்கு இந்த அறிவு உங்களுக்கு அங்க தேவைப்படும். அங்க டெஸ்ட் நம்பர் 11. டெஸ்ட் நம்பர் 11லையும் இந்த விஷயம் உங்களுக்கு தேவைப்படும், அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி டெஸ்ட் நம்பர் 3லையும் சில வழிகளில் வாராது. அப்போ அங்கே நீங்கள் பி வேர்பை கண்டுட்டால் பிறகு அங்கால நார்மல் வேர்ப் பாவிக்க தேவையில்லை, அல்லது பிறகு அங்கே போய் நவுன் ஒன்றை போட வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா அங்கே வேர்பும் நவுனும் தான் கூடுதலாக டெஸ்ட் நம்பர் 3ல பிளாங்கில் கேட்குறது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். அப்போ அந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இந்த பி வேர்பை கண்டுட்டால் நம்பிக்கையோட இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பேட்டர்ன் வேர்பை அந்த பிளாங்கில் நீங்கள் போடுறதுக்கு தைரியமாக இருக்கும். ரைட். அதே மாதிரி செகண்ட் பார்ட்டில் அநேகமாக டெஸ்ட் நம்பர் 12ல் பேசிவ் வாய்ஸில் வர கேள்வியாக வரலாம். அப்போ பேசிவ் வாய்ஸ் அங்கே கேள்வியாக வருமா இருந்தால் அங்கே பிரேக்கெட்டுக்குள்ளே ஸ்டெம் வேர்ப் மட்டும்தான் போட்டிருப்பின. அப்போ நீங்கள் பிறகு என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த ஸ்டெம் வேர்பை அப்படியே வேறு பேட்டர்னுக்கு மாற்றுவீங்க. அது பிள்ளை. அப்போ நீங்கள் முதல்ல அந்த சென்டென்ஸ் என்னையோனும் ஐடென்டிஃபை பண்ணணும், இது என்ன கேள்வி, என்ன பேட்டர்னில் இந்த கேள்வி வந்திருக்கு,
அப்போ அந்த பேட்டர்னுக்கு வேர்பினுடைய பேட்டர்ன் என்னன்றதை நீங்கள் கிளியராக இருக்கும். ரைட்? அப்போ இது இப்போ கிளியர் உங்களுக்கு. ரைட்? ஷால் வி மூவ்? அப்போ பேசிவ் வாய்ஸ். அப்போ பேசிவ் வாய்ஸில் நாங்கள் சிம்பிள் டென்ஸுகளுக்கு பார்க்க போகிறோம். சரிதானே? சிம்பிள் டென்ஸுகளுக்குரிய பேசிவ் ஃபார்ம் எப்படி நாங்கள் ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் நாங்கள் எஸ்விஓ பேட்டர்ன், ஸோ சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். இதங்களுக்கு கண்டு ஞாபகம் பெறணும். இந்த பேசிவ் வாய்ஸ் நாங்கள் படிக்க தனியாகவும் படித்தும் இருக்கிறோம். இதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்டை அந்த சென்டென்ஸில் நாங்கள் வேறுபடுத்தி அறிஞ்சிருக்கோம். அப்போ இந்த சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்டை சரியாக கண்டுபிடிச்சா தான் நாங்கள் பேசிவ் வாய்ஸில் பிழை இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்குது. சரியாக ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்குது. சரிதானே? அப்போ சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் மூன்றாக பிரிக்க வேண்டும். ஜலியங்கால வேறு ஆப்ஜெக்டிவ்கள் வரலாம், அட்வர்புகள் வரலாம், அது மேலதிகமாக வந்து கொண்டு இருக்கலாம். அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸை நாங்கள் பேசிவாக மாற்றிக்க இந்த ஆப்ஜெக்ட் அங்கே போகும், வேர்ப் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும். இந்த சப்ஜெக்டுக்கு முன்னால் பாவிக்கிறாங்க, அது பாவிக்காமலும் விடலாம். கட்டாயம் பை போடணுமெண்டு இல்லையா? நான் உங்களுக்கு ஓலை வேலை பொறுத்த வரையில் நீங்கள் அதை போட்டு எழுதுறது நல்ல. சரிதானே? ஏன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்னில் பை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதை போட்டு எழுதி பழகிக்கொள்ளுங்க. இந்த பி அப்போ இங்கே இருக்கிற ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற பி பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறப்போகுது. அங்கே இருக்கிற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறப்போகுது. அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறினால் இப்போ அங்கே ஒரு குறைபாடு ஒன்று வரப்போகுது. டென்ஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வேர்ப் காலத்தை காட்ட மாட்டேன். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் காலத்தை நேராக சொல்ல மாட்டேன். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் காலத்தை சொல்லாதண்டா நாங்கள் அந்த காலத்தை இங்கே சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு பி வேர்பின் உதவியை எங்களுக்கு தேவை. ஏதோ ஒரு உதவி தேவை, அது பி வேர்ப். அப்போ இங்கே பி வேர்பை கொண்டு வருவோம். நாங்கள் அதை பேசிவ் வாய்ஸ் படிக்க டீப்பாக படித்தனாங்க. இது என்ன டென்ஸில் இருக்குதோ அந்த டென்ஸுக்குரிய பி இங்கே அந்த டென்ஸுக்குரிய பியையும் செலக்ட் பண்ண வேணும். இந்த ஆப்ஜெக்ட் யாரெண்டும் பார்க்க வேணும். இந்த ஆப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலாண்டும் பார்க்க வேணும். அப்போ இந்த ஆப்ஜெக்டுக்குரிய சிங்குலரா ப்ளூரலான்ற பேட்டர்னில் இந்த டென்ஸுக்குரிய பி ஃபார்ம் இங்கே ஃபங்க்ஷன் பண்ணும். பிஆ உதாரணம் பார்க்கலாம். இந்த ஆக்ஷன் வேர்ப் அப்படியே டிரெக்டாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாக மாறும். ரைட்? அப்போ இதுதான் பேசிவ் வாய்ஸ். அப்போ பேசிவ் வாய்ஸில் இதுதான் டெக்னிக். அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸாம்பிள், ஐ ஏட் ரைஸ். இங்கே வேறு எதுவும் இல்லை. சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கு. ஸோ நாங்கள் இந்த ஆப்ஜெக்டை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த பேசிவ் வாய்ஸ் வந்ததுண்டா முதல்ல நான் சொன்னேன் 3 விஷயத்தையும் நீங்கள் முதலாவது ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள வேணும். 3 விஷயத்தை. அப்போ இதை பார்த்தா சப்ஜெக்ட், வேர்ப் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அப்போ இப்போ வேர்ப் என்ன டென்ஸில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் நாங்கள் அதுக்குரிய பிஏ தேடி பிடிக்கலாம். இது என்ன டென்ஸில் இருக்கு? ரைட், சிம்பிள் பாஸ்டில் இருக்கு. சிம்பிள் பாஸ்டில் வந்துருக்கு. அப்போ இப்போ எங்களுக்கு பிஏ கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பி? வாஸ் ஓவர். வாஸ் அல்லது வேர் தான் இங்கே பி வேர்பாக வரப்போகுது. வாஸ் அல்லது வேர் வரப்போகுது. இங்கே ரைஸ் சிங்குலர் ஆப்ஜெக்ட். ஸோ rice was eaten by me and வரப்போகுது.
Rice was eaten by me. Was eaten. Subject, subject, verb, object. Verb, symbol, present. Object, a parent, singular. So, நாங்கள் present tense என்ற உடனே எங்களுக்கு ஞாபகம் வரணும் am is are. Am is are. அங்கே எங்களுக்கு டக்கண்டு ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். டக்கண்டு ஞாபகத்துக்கு வர வேண்டியது am is are. இங்கே parrot singular, so is. அப்ப a parrot is kept by Kala. A parrot is kept by Kala. They will play football. They will play football. They will play football. They, subject, will play, verb, football, object. So, இது symbol, future, will play, symbol, future. Football, singular. அப்ப இதுக்குரிய be, future குரிய be, shall be, will be. ஞாபகத்துக்கு வரணும். Shall be, will be ஞாபகத்துக்கு வந்தா football singular, so உங்களுக்கு அங்க பிரச்சனை இல்லை. third person, first person இருந்தா தான் shall வரணும். so உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. will be. அப்ப football will be played by them. Football will be played by them. Okay, right. About passive voice, perfect tense. அப்ப உங்களுக்கு perfect tense என்றா என்னன்னு இப்ப ஞாபகம் வருதா? Right. Had, have. Had, have. Have, has. வர வேண்டியது. Have, has. வர வேண்டியது. அப்ப have, has ஓட நாங்கள் perfect tenseல டீப்பா படிச்சுட்டு இருக்கோம். So active voiceல subject, have, has ஓட past participle verb, object இருந்தது. அப்ப இங்க ஏற்கனவே past participle தான் verb உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இங்க ஏற்கனவே past participle form தான் இங்க வரப்போகுது. perfect tense. அப்ப அவங்க மாத்திரவேல இல்லை. அந்த have, has ஓட பொருத்தமா பார்த்து ஒரு பீனை போட்டு விட்டா சரி. ஒரு பீன் அடிச்சு விட்டா சரி. வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட். அப்ப இதை நாங்கள் மாத்தி பார்ப்போம். object, have, has, been ஓட past participle நான் சொன்னதா by subject. வேற என்ன? I had eaten rice. Rice had been eaten by me. Had eaten. இங்க had been eaten. Had eaten. Next. Kala has kept a parrot. Has kept a parrot. So, உங்களுக்கு has தான் வரப்போகுது. A parrot has been kept by Kala. They will have played. Will have played. So, will have been played. Football will have been played by them.
ரைட்டா? அப்போ நாங்கள் இன்றையோட இந்த கிளாஸை நாங்கள் முடிப்போம். ரைட்? அப்போ இந்த பி ஆஸ் அண்ட் பி verb என்ற ஆக்சிலரி verbsல வார இந்த பி என்ற பேட்டர்ன் இன்றையோட முடியும். Next class we will meet with another part that will be do form. Right? Okay. Goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.